இன்னைக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஆர்த்தி கொஞ்சம் ஜூஸ் எடுக்க போயிருக்கா. வந்த உடனே பார்ப்போம் என்ன சொல்றான்னு. நம்ம எடுத்துட்டியா ஜூஸை? அவ்வளோதான், இதுதான் நாங்கள் எப்படி சாப்பிட்றது. ஜூஸ் கிட்ட வந்து ஒரு கிரேப் ஜூஸ் சாப்பிடுவேன், அந்த ஃபுல்லாக இருக்கு. சரி கொண்டா கேட்கணும். சூப் எடுத்துட்டியா அதுக்கு பதிலாக? இல்லை, எப்படி சூப் குடிப்பேன், சிக்கன் சூப்பு, ஃப்ரூட் சாலடும் இருக்குது, வெஜ்ஜி சாலடும் இருக்குது. இது வந்து பொட்டேட்டோ பெப்ரிகா ஃப்ரை சூப்பராக இருக்கும். இது ஸ்பெகட்டி, இது கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் சிக்கன் கறி, வெஜ்ஜு ஸ்டர் ஃப்ரைடு, எக் ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் என்னம்மா பண்ண போகிறோம்? நீங்கள் ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் டேவா? கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருக்குது. பக்கத்தில் எங்கேயாவது அந்த வாஷிங் மிஷின் செல்ஃப் சர்வீஸ் இருக்குதான்னு பார்த்து போய் துவைச்சிடுவோம். துவைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். கொஞ்சம் மார்னிங் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஈவினிங் வேணால் ஏதாவது பிளானை போடலாம். சரியா? ஓகே. ஆர்த்தி இங்கே பாரு. என்னம்மா 2 கையில் எடுத்துகிட்டு போகிற? அவ்வளோ துணியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் துணி இல்ல. அங்க துவைச்சிட்டு தானம்மா வந்தோம் பேங்காக்ல. அங்க ரொம்ப கொஞ்சமா துவைச்சோம்டாமா. இது 1 வீக் துணி 2 பேரோடது. இது ஓவர் ஸ்வெட் ஆகுது. நான் தான் சொன்னேனே, வெயில்னாலயா? பயங்கர வெயில். நம்ம ட்ரை பண்றோம் எங்கேயாவது போயிட்டு வந்தா, ஆனாலும் அது அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் எல்லாம் இருக்கு. அது எப்படி போட்டுட்டு திருப்பி போறது? சரி சரி, இன்னைக்கு ஓகே தானே? அவ்வளவுதான். இந்த ஒரு தடவை துவைச்சா போதும். இதுக்கப்புறம் ஊருக்கு போய் துவைச்சிக்கலாம். நீங்க வாஷ் அண்ட் ட்ரை இருக்குன்னு தானே நிறைய. கரெக்ட். நான் கரெக்டா 10 தான் எடுத்துட்டு வந்தேன். அங்க போய் பார்க்கலாம். சரி. இது பெரிய வாஷிங் மிஷின் ஷாப்பாக இருக்குது. நிறையா இருக்குது மிஷின். எல்லாமே 24 hours, எப்போனாலும் வந்து போட்டுக்கலாம். காலியாகவும் இருக்குது. நம்ம சாயம் போயிருக்கா? புது துணியா போடுற நீ? கொஞ்சம் பயமா இருக்குது. சாயம் ஊட்டிட்டு போனீங்கன்னா எல்லாமே செட் லோடு. ஒன்ஸ் ஆன் பண்ணா வீட்டில் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம துணி துவைச்சிருச்சா? 5 minutes காட்டுது. துணி துவைச்சாச்சு, ட்ரையர்ல இருக்கு. 5 minutes காட்டுது. எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். நீங்க எங்கேயும் போக முடியலையா? துணி துவைக்கிற வேலை தான் இருந்தது. பரவாயில்லையா? நல்லா இருக்கு, ரிலாக்ஸ் பண்றது நல்லா இருக்கு. எனக்கு துணியெல்லாம் துவைச்சி காய வச்சு எடுத்துட்டு போகணும். பட்டையா லோக்கல் பீப்புள் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்களே பாருங்க, முன்னாடி 10 minutes இந்த வெயில் அடிக்குது. 2 minutes அப்படியே ஃபுல்லா க்ளவுடி ஆயிடுது. அப்புறம் எங்க போறது? டீஹைட்ரேட் ஆயிடுது. அதனால சீக்கிரம் ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதும் நல்லா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ரெஸ்டிங் டே. மார்னிங் ரெஸ்ட், ஈவினிங் வெளில போகலாம். அது பார்க்கலாம். சரி, லஞ்சுக்கு வேணா எங்கேயாவது பக்கத்தில் சாப்பிட்டுட்டு ஈவினிங் நம்ம பார்த்துக்கலாம் பிளானை. சரியா?